ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோழியுடைய சந்தேகம் வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா, அந்த அகலம் வந்து போன வீடியோவில் வந்து 3.7 பாயிண்ட் வரைக்கும் இந்த அகலம் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் டாட்டுடைய இடம் வந்து மாறிடாதா, ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட்டுக்கு நேராக தான் வருமா அல்லது கிராஸாக போகுமா, இந்த சென்டர் பாயிண்ட்டுடைய உயரம் வந்து மாறிடாதா கரெக்டான இடத்த விட்டு, அப்படிங்கிறது தான் தோழிக்கு வந்து டவுட்டு. இப்போ எந்தெந்த அளவுக்காரங்களுக்கு எப்படி அது மாறுது, இந்த மாற்றத்தை எப்படி நம்ம வந்து கால்குலேஷனில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். எப்படி நம்ம அளவெடுத்து எந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31 இன்ச் இருக்குது. இந்த 31 இன்ச் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு விரலுடைய லூஸை வச்சு தான் நான் வந்து எடுக்கிறேன். நம்ம இந்த லூஸை வச்சு எடுக்கிற அளவே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பாடி லூஸுக்காக அளவுகள் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எடுக்கிறப்பவே 1 இன்ச் லூஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ கட்டிங்கில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த அளவுகள்லேயே நமக்கு பாடி லூஸுக்கு வந்துடும். நம்ம வந்து இப்படி டைட்டாக எடுக்கிற பட்சத்தில் தான் நமக்கு வந்து பாடி லூஸுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அளவுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து 31 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய சுற்றளவு வந்து 32 இன்ச் இருக்குது. இது வந்து விரலுடைய லூஸ் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அப்பர் பஸ்டுடைய அளவு 31 இன்ச்சாகவும் மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச்சாகவும் இருக்குது. 32 இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு எந்த அளவில் இந்த ஊக்குப்பட்டி இடத்துல இருந்து இந்த வளைவு இருக்கு இல்லைங்களா, சென்டர் டாட்டுடைய அகலம், இது வந்து இப்போ நீங்கள் நேரடியான அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து டேப்பை வச்சு அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போ நேரடி அளவுகள் இல்லை, உங்ககிட்ட வந்து அளவு ப்ளவுஸ் தான் இருக்குது அல்லது சுற்றளவு சொல்லிடுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி எடுப்பீங்க, ஃபார்முலா மூலியமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார்முலா மூலியமாகவும் நமக்கு இந்த சென்டர்ல இருந்து அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு பிறகு டேப்பை வச்சு அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுக்கு நம்ம எடுத்திருக்கிற ஃபார்முலா மூலியமா எடுத்திருக்கிற அளவுகளும் நேரடி அளவும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த அளவு வந்து அப்பர் பஸ்டுடைய அளவு 31 இன்ச்சாகவும் மிடில் பஸ்டுடைய அளவு 32 இன்ச்சாகவும் இருந்தது இல்லைங்களா. சென்டர் பக்கத்துல இருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வரைக்கும் நம்ம எடுக்கிற அளவுக்கு இந்த அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து நம்ம 4ஆல டிவைடு பண்ணி வர்ற ஆன்சரை வந்து நம்ம இந்த சுற்றளவுக்கு மார்க் பண்ணணும். மிடில் பஸ்டுடைய அளவு இருக்கு இல்லைங்களா, இந்த மிடில் பஸ்டுடைய அளவை வந்து நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய நீளம் வரைக்கும் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிற நீளத்துக்கும் இந்த 32 இன்ச்சை ஃபார்முலால நீங்க யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல இருந்து இப்படி வளைவு வருது இல்லைங்களா, இந்த வளைவுடைய டிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அளவுகளுக்கும் நம்ம வந்து மிடில் பஸ்டுடைய அளவுல தான் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். அக்யூரேட்டான அளவுகளை வந்து நம்மளால மார்க் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய அளவுகளை ஃபார்முலால பயன்படுத்தும் போது நமக்கு கரெக்டா வரும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, மிட் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கும் இந்த மிடில் பஸ்டுடைய அளவை தான் ஃபார்முலால பயன்படுத்தணும். இந்த மிடில் பஸ்டுடைய அளவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான கப் ஷேப் வந்து நம்மளால ஸ்டிச்சிங்ல கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட்டு நம்ம வந்து 32 இன்ச் மிடில் பஸ்டுடைய அளவை தான் ஃபார்முலால பயன்படுத்த போறோம். ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டுக்கும் மிடில் பஸ்டுடைய அளவை தான் ஃபார்முலால பயன்படுத்த போறோம். மூணாவதா அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய அளவு, மிடில் பஸ்டுடைய அளவை தான் ஃபார்முலாக்கு நம்ம பயன்படுத்த போறோம். நாலாவதா வந்து சென்டர் டாட் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த 2 டாட்டுக்கு உண்டான அளவுகள் வந்து டாட்டுடைய சரியான விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் மிடில் பஸ்டுடைய சுற்றளவை தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம். பிளவுஸ் உடைய முன்பகுதியில் வர்ற இந்த 4 இடத்துக்குமே மிடில் பஸ்டுடைய அளவுகள்ல தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம்.
ஃப்ரண்ட்டுடைய ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 32 இன்ச் மிடில் பஸ்டுடைய சுற்றளவுல ஃபார்முலா வந்து 3 பயன்படுத்தி வர ஆன்சரை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 32/3 அப்படின்னா 10.6 வருது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக 32 இன்ச் மிடில் பஸ்டுடைய அளவுல ஃபார்முலா வந்து 4 பயன்படுத்துறோம். மிட் பாயிண்ட்டுடைய அளவு வந்து 8 இன்ச் நமக்கு வருது. அடுத்ததான் அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு 32 இன்ச்ல 10ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துறோம் அப்படின்னா 3.2 பாயிண்ட் வருது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் உடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச் கூட 13ங்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தும் போது 2.4 பாயிண்ட் நமக்கு வருது. 2.4 பாயிண்ட்டை நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 1.2 பாயிண்ட் வருது. நம்ம எடுத்திருக்கிற அளவுல முன் பாகத்துக்கு எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பாத்திரலாம். பிளவுஸ் உடைய முன் பக்கத்தை இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது இது வந்து கழுத்து பகுதியை நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட்டை மார்க் பண்றதுக்காக மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச்சை ஃபார்முலா 3ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10.6 பாயிண்ட் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. இந்த 6 பாயிண்ட் தான் முழு பஸ்டுடைய உயரமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர்ல இருந்து முன் பகுதியுடைய உயரமாக 10.6 பாயிண்ட் வரைக்கும் இந்த உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்றோம். 10.6 பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் வந்து 1 இன்ச் அதிகம் பண்ணணும். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்டிச்சுக்காகவும் 1/2 இன்ச் வந்து இந்த பட்டி பக்கத்துல வர ஸ்டிச்சுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்க்கும் போது மொத்தம் வந்து 11.6 பாயிண்ட்டுக்கு ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து மார்க் பண்ணணும். ரெண்டாவதா வந்து மிட் பாயிண்ட்டுடைய அளவுகளை மார்க் பண்றதுக்கு மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச்சை ஃபார்முலா 4ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச் வருது இல்லைங்களா. ஷோல்டர்ல இருந்து கரெக்டா 8 இன்ச் நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச்சை ஃபார்முலா 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.2 பாயிண்ட் வருது இல்லைங்களா. இந்த 3.2 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஊக்குப்பட்டி இடம் வர்றதுல இருந்து சென்டர் டாட்டுடைய அகலத்தை அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.2 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அடுத்ததா சென்டர் டாட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மிடில் பஸ்டுடைய அளவுகள்ல 13ங்கிற ஃபார்முலால நம்ம டிவைட் பண்ணும்போது 2.4 பாயிண்ட் நமக்கு வருது இல்லைங்களா. அந்த அளவுகளை நம்ம 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.2 வருது இல்லைங்களா. அப்ப வந்து இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் அளவா 1.2 பாயிண்ட்டுக்கு ஒரு சைடுலையும் திரும்பவும் இந்த சைடுல 1.2 பாயிண்ட்டுக்கு இந்த டாட்டுடைய அளவுகளை வந்து சரிபாதியா நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ரூட் தான். இந்த ஃபார்முலாக்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போதும். ஷார்ட் ரூட்ல டக்குன்னு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஃப்ரண்ட்டுடைய அளவுகளை அவ்வளோ அழகா அவ்வளோ அக்யூரேட்டா நம்மளால மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். எந்த அளவு பாடி சுற்றளவு வந்தா கூட நமக்கு ஃபார்முலா வந்து இதே ஃபார்முலா தான். இந்த அளவுகள் மட்டும்தான் நமக்கு மாறும். 34, 36, 38 அந்த மாதிரி மாறும். இந்த அளவுகள்ல இந்த ஃபார்முலா வச்சு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அளவுகளும் கரெக்டா இருக்கும். ஷோல்டர்ல இருந்து மிட் பாயிண்ட் உடைய அளவுகளும் கரெக்டா இருக்கும். சென்டர் டாட் உடைய உயரமும் நமக்கு கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி சென்டர் டாட் உடைய அகலமும் நமக்கு சரியா இருக்கும். இந்த 4ஐயுமே நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிளவுஸ் உடைய முன்பாகத்துல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. பர்ஃபெக்டான முன்பாகத்தை நம்மளால கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இதுல வந்து தோழிக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அகலம் இது வந்து அதிகமா இருக்குது, அப்போ இந்த பாயிண்ட் வந்து மாறிடாதா அப்படிங்கிறாங்க. இப்போ உடல் தோற்றம் வந்து அகலம் நமக்கு அதிகம் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து நமக்கு தள்ளி தான் வரும். குறுகுன பாடி சுற்றளவு அப்படின்னா இங்க வர சென்டர் டாட் நமக்கு வந்து இங்க வரும், இங்க வரும், இங்க வரும். இந்த மாதிரி இந்த டாட்டுடைய சென்டர் இடம் வந்து நமக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து டிஃபரெண்ட் வரும். மிடில் பஸ்டுடைய சுற்றளவு 32 இன்ச் அளவுக்கு ஃபார்முலா படி சென்டர் டாட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கிற அகலம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம அளவுகள் மூலம் செக் பண்ணி பார்த்துடலாம். நேரடியா நமக்கு எடுத்திருக்கிற அளவுக்கு வந்து ஒரு சைடுல வந்து 3.2 பாயிண்ட் நமக்கு வருது. இந்த அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய லென்த் இந்த கிராஸ் தான்
அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் உடைய அகலமாக நம்ம வந்து எடுத்திருந்தோம். இந்த இந்த கிராஸ் வந்து நமக்கு கரெக்டான அளவில் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலுடைய அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. நேரடியாக ஒரு நபருக்கு நம்ம அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுடைய அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக பாயிண்டான இடத்துல வைப்போம் இல்லைங்களா. பாயிண்டான இடத்துல வைக்கும்போது கரெக்டாக நமக்கு 6 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம எடுத்திருக்கிற மிடில் பஸ்டுடைய சுற்றளவில் வந்து ஃபார்முலா 10ங்கிறத நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்திருந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு மிடில் பஸ்டுடைய அளவில் 10 ஃபார்முலாவால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.2 வந்துருந்துச்சு இல்லைங்களா. அந்த 3.2 தான் நம்ம வந்து இந்த கிராஸுக்கு கொடுத்துருந்தோம். நம்ம நேரடி அளவு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான அளவாக 6 இன்ச் வந்துருந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து ஃபார்முலாவுக்கும் நேரடி அளவுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை. ஃபார்முலா படி நம்ம இப்போ நேரடியாக நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா ஓகே, என்ன அளவு வருதோ அதன்படி நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து அளவு ப்ளவுஸோ அல்லது நம்ம நேரடியாக ஒருத்தருக்கு அளவுகள் வச்சு தான் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலாக்கள் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுடைய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அளவுகளுக்கும் அவங்க பாடி தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும். எடுத்துக்காட்டுக்கு 28 இன்ச் மிடில் பஸ்டுடைய சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஃபார்முலா 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.8 பாயிண்ட் வரும். இந்த சென்டர் டாட்டுக்கு நம்ம குறிக்கிற அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுடைய இடம். எடுத்துக்காட்டுக்கு 40 இன்ச் பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஃபார்முலா 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ச் வரும் இந்த சென்டர் டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 46 இன்ச் மிடில் பஸ்டுடைய சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஃபார்முலா 10ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.6 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த அகலம் வந்து அதிகமாக வரும். இப்போ அந்த அகலம் அதிகமாக வருது, பாடி சுற்றளவு அதிகமாக இந்த டாட்டுடைய அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸுடைய அகலமும் நமக்கு வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி டவுட் இருந்த தோழிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.